ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காங்க. உடனே ஏன்னு இப்படி பண்ணிகிட்ருக்கான்றாங்க. இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் உண்மையிலேயே அப்பா என்னென்ன சொல்லுவாருன்றாங்க. அவரை பற்றின கவலைலாம் எனக்கு ஒன்று கூட இல்லடான்றாங்க. அவரை பற்றி நான் ஏன் கவலை பண்ண சொல்லுன்றாங்க. இங்கே பாருன்னு சும்மா நீ தேவையில்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன்னுன்றாங்க. கொஞ்சமாச்சும் இதாக பேசுனேன், நீ ஏன்னா இப்படி நடந்துக்கிறேன்றாங்க. என்னடா நடந்துக்கிறேன் நான்லாம் சரியாக தானே நடந்துக்கிறேன்றாங்க. அந்த மனுஷன் தான் யாருக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியறது இல்லைன்றாங்க. ஏன்னா அந்த பேச்சு பேசுறாரு அவருன்றாங்க. நீ என்னடனா அவருக்கு சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கியான்றாங்க. அந்த ஆளுக்கெல்லாம் நீ சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுடான்றாங்க. அவரு பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. நடுல போலான்றாங்க. எங்கடா போலான்றாங்க. வேற எங்க? வீட்டுக்கு தான்றாங்க. வீட்டுக்கெல்லாம் நான் வரலடா, என் ஆளை விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதன்னு தயவு செஞ்சு நடுன அப்படின்னு கதிர் சொல்றாங்க. மாப்பிள்ளை நடுறா அப்படின்ட்டு எவ்வளவோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயுமே பாத்தீங்கன்னா வர முடியாதுன்ற மாதிரிதான் போதியில சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்றாங்க. நம்ம எப்படியாச்சும் கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு செந்தில சமாதானம் பண்ணி செந்தில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்படி போதையில இருக்கிறவன இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்கன்றாங்க. முதல்ல இவனை இங்க இருந்து துரத்துங்க அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்கப்பா, என்ன இருந்தாலும் அண்ணன் எங்கப்பா போகுன்றாங்க. அவன் எங்கேயோ ஒண்ணு போயிட்டு போட்டுண்டா, அவங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க. என்ன பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்க கோமதின்றாங்க. ஒவ்வொரு முறையும் அவனுக்கு இடம் கொடுத்துதான் அவன் இந்த இடத்துல இருக்கான்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றாங்க. உன்னாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.